நீங்க பாருங்க, வீட்டை எடுத்து சண்டை போட்டு எவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இவங்களுக்கு அந்த தைரியம் வராதுங்க. காலைல ராத்திரி வீட்டுக்கு தெரியாம எங்க அண்ணன் வந்து பாத்துட்டு போதான் தெரியும். நிலா பல்லவன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சேரனை விரும்புற மாதிரி தெரியுது. அண்ணனை எப்படியாவது இவங்களை சேர்த்து வச்சலாமே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு வந்து பல்லவன் சொல்றாங்க, ஏன்னா நீங்க எங்க சோழன் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்த மாதிரி இந்த பொண்ணுக்குலாம் அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நிலா வந்து மனசுல நினைக்கிறாங்க, நான் தைரியமா கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து பல்லவன் சொல்றாரு, எங்க அண்ணன் பாண்டிய சொல்லியிருக்கான், இந்த பொண்ணு வந்து வரும் பின்னாடி வழியா வரும், வந்து வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடும், இல்ல சாப்பாடை கொடுக்கும், அதோட சரி, வெளியில இருந்து பார்க்கறதோட சரி, உள்ளுக்குள்ள வந்து வாழணும்னு விரும்பாது அப்படின்னு சொல்றாங்க. நிலா வந்து அப்படி சொல்றாங்க, இல்ல இந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பல்லவன் சொல்றாரு, இல்ல இவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எங்க வீட்லயே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான், 2 அடி போட்டாங்கன்னா அந்த பக்கமே வரமாட்டாங்க, எல்லாரும் உங்களை மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிலா ரொம்ப ஐஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிலா கிட்ட வந்து சோழன் வந்து சொல்றாரு, இன்னைக்கு வந்து உங்களுக்கு 2 சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன சர்ப்ரைஸ்னு கேட்கும்போது, முதல் சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுல ரொம்ப சந்தோஷமாயிறாங்க. 2வது சர்ப்ரைஸ் என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப வந்து சோழன் வந்து சொல்றாரு, நான் 2 சர்ப்ரைஸ் சொன்னேன், 2வது சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்க மறந்துடுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வந்து அவர் கையில ஒரு பையன் காமிக்கிறாரு, அதுல நைட் இருக்கு, அதை எடுத்து பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது மூலம் வந்து அவங்களுடைய காதல் வந்து வளர்றதுக்கு இது ஒரு ஆரம்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி.